சுசேந்திரத்தில் யாரையா வந்திருக்கிறான்? பிரம்மாவென்றும் விஷ்ணு என்று உத்திரன் என்றும் சொல்லக்கூடிய மும்மூர்த்தி அத்திரி மகாரிஷி அதிசயா தேவிக்கு காட்சியானது கொடுத்து தானவா மூர்த்தியாக அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த மும்மூர்த்தியை அடிபணிந்து அதை விட்டு வெளிகடந்து இடலாங்குடி பாதையாக கோட்டார் வருகிறார். கோட்டார் தான் நடந்து மீனாட்சிபுரம் போக்குவிட்டு மணிமேடை தான் கடந்து நாகர்கோவில் வந்து நாகராஜ நாகர் அம்மானை சேர்வு செய்து வடசேரி வடசேரி தான் நடந்து எங்கே வருகிறார்? வில்லுக்குறி தான் கடந்து தக்கனை போக்கிவிட்டு மார்த்தாண்டம் தான் கடந்து கலியாக்கவை போக்கிவிட்டு பாரசாலை தான் கடந்து நெய்யாற்றங்கரை பாதையாவில் பலராம புதுபுறவிட்டு திருவனந்தபுரம். அந்த திருவனந்தபுரத்தில் யாரையா வந்திருக்கிறோம்? எம்பெருமானாகி அச்சுதன் வாயவன் தகராமன் மதுசூதனன் ஆயவாணி அம்பலமன் ஸ்ரீ ராமாயணமூர்த்தி எந்தெந்த கோபால நவீன கண்ணன் எம்பெருமானாகிய வாயவன் ஜகடாசூரனை வதமுறிந்து அனந்த பத்மநாதனாக அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த பத்மநாதனுடைய வாசலில் வந்து எம்பெருமானாகிய வாயவனை அக்னிமாடன் வாசான சுடலை அடிபட்டு நிற்கிறார். யாரு கண்டா? பத்மநாதன் நம்முடைய ஆசார வாசலில் வந்து நிற்பது யார்? தங்கை பார்வதி மகன். நம்மளுக்கு யாரு? மருமகன். மருமகனே, என்னுடைய வாசலுக்கு தாங்கள் வந்த காரணத்தை சொல்லு. அப்போதுதான் சொல்லுகிறார், நான் செல்லுகின்ற இடம் அறையான தீமை பாம்பரவாதி பெருத்து, அதனால ஒரு பாம்பாட்டு சித்தனை போ நான் வடிவத்தை எடுக்க வேண்டும். அதற்கு உங்கள் கையிலே உள்ள சீங்குழல் மறுபடியும் பெறாக வேண்டும்.
பாம்பு வேணும் என்று கேட்டேன். மருமகன் கேட்டு இல்லை என்று சொல்லாமல் கையிலே உள்ள சீக்குடலை அகலிக்குடலாக கொடுத்தான். காலத்திலே அணிந்திருந்த ஆபரண மாலை கலட்டி முகிலை விட்டறிய அது 10,000 பாம்பாக அவதரித்து வருகிறது. 1000 பாம்பாதியே பாம்பு விளையாட்டு செய்ய வேண்டுமானால் பார்ப்பதற்கு இப்படி கூட்டங்கள் அதனால் ஊர் ஜனங்களை வரவழைப்பதற்காக ஒத்தவரசை தோளில் போட்டு அடிக்கிறோம். முரசனுடைய சத்தத்தை கேட்டு பழையர்கள் புரட்சி மாறுவார்கள். முப்பந்தல்ல முப்பந்தலை சீக்கியமாளுக்கு அக்கினி மாடனுக்கு கொடைகளுக்கு அம்மாவுடைய வாசலிலே இல்லிசை பாடி கொண்டிருக்கிறார். கலையரங்கத்தில் பாட்டு கச்சேரி சத்தம் எங்க கேட்கும்? ரெண்டு மைல் சுற்றளவு கேட்கும். அப்ப இன்னைக்கு கொடை விழா தெரியும். நம்மளும் போய் பார்ப்போம். அதை போல இந்த முரசனுடைய சத்தத்தை கேட்டு பழையர்கள் புரட்சிகள் சிறுமிகள் சிறுவர்கள் கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக வந்தார். வந்து பார்த்தால் யார் நிற்கிறார்? ஒரு பாம்பாட்டு சித்தன் நிற்கிறார். வேற யாரும் இல்லை. அப்பந்தான் அதனை ஒரு முறையர் கேட்கிறார். என்ன ஐயா பெரியவரே, உங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம்? எதற்கு எங்கள் ஊருக்கு வந்தீர்கள்? சுடலை ஆண்டவன் என்று அறியாமல் கேட்க அப்போ சொல்லுகிறான் வடக்கரையில
ஏன் எதற்கு வந்தேனா? ஆமா சீரோடும் சிறப்போடு இருந்த என்னுடைய நாட்டில் சரி 12 வருஷம் ஆமா பாரி பொழிவில் பொய்யவில்லை பஞ்சம் வந்து சேர்த்து சேர்ந்தது பஞ்சத்தின் வயலாக உன்னுடைய நாட்டிற்கு வந்தது. வந்திருக்கேன் ஐயா எனக்கு தெரிந்த தொழில் சரி கூடைகளை பார்ப்பது, இருக்கிறேன் ஐயா கையிலே மகடி இருக்கு. நான் மகடி வாசித்தால் பாம்பு படம் எடுத்தான் சமயத்தில் ஆடா முடியும் நிறைய ஒரு நாடு சிறப்படைய வேண்டுமானால் என்ன வேண்டும்? நீர்